சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நம்ம நம்ம எந்த உலகத்தில் வாழ்கிறோம்னா பொல்லாத இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த உலகம் முழுவதும் யாருக்குள்ளே இருக்கிறதுனா பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதான். ஒத்துக்கிறோமா? இந்த உலகம் முழுவதும் யாருக்குள்ள இருக்கிறது? நம்ம யாருக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பொல்லாத மனிதர்களுக்குள்ளாக, பொல்லாத உலகத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வது அவசியமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம்ம எப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல நம்ம உட்காரும் பொழுதே ஒரு விசையாக என்னை கழுவுங்கப்பா, என் குற்றங்களை கழுவுங்க, என் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய பாவம் உமக்கு தெரியும். மனுஷன் அவங்கள குறித்து என்ன நினைப்பாங்க? அவங்கள என்ன பண்ணுவாங்க? அவங்க மேய்த்து கொள்வாங்க. தன்னையே பாவியாக என்ன பண்ண மாட்டாங்க? நினைக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு அவங்களுடைய குற்றங்கள் தெரியாது, மற்றவர்களுடைய குற்றங்கள் தெரியும். அதனால நம்மை நிதானிப்பதற்கு சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? மறந்து விடுவோம். அதனால சில பேர் சொல்லுவாங்க, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும். அப்படிலாம் கிடையாது. நமக்கு தெரியும் நம்ம செய்த குற்றங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுடைய மனசாட்சியே நம்மளை குற்றப்படுத்துமானால் நம்ம என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு முன்பாக நம்ம அந்த மனசாட்சி முன்னாடி போய் சொல்லும். நம்ம செஞ்ச பாவங்களை, நம்ம செய்த குற்றங்களை மனசாட்சி என்ன பண்ணும்? தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடும். அதனால நம்மளை என்ன பண்ணணும்? கழுவி சுத்திகரித்து கொள்ளணும். குறிப்பாக எல்லா நாளும் அனுதினமும் நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும். ஒவ்வொரு வேளையும் நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும். குறிப்பா அவருடைய பரிசுத்த பந்திக்கு நம்மளை தகுதிப்படுத்தும்படியாக அவருடைய பந்தியை நாம் அனுசரிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து அறிவது நமக்கு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. நம்மை நாமே நிதானித்தால் நமக்கு நியாயம் கிடையாது. உலகத்தோட நமக்கு ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை கிடையாது. ஆண்டவர் நம்மளை உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அவர் நம்மளை என்ன பண்றாரு? சிட்சித்து போதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சிட்சித்து போதித்து நடத்தப்படுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவர். அவர் யாரு சிட்சிக்கிறாருன்னா, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அவருடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறாரு. நம்மளுடைய சொந்த பிள்ளையை தான் நம்ம அடிப்போம். ஊரை விட்டு பிள்ளைய நம்ம பட்டுன்னு அடித்தோம்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. நம்மளுடைய சொந்த பிள்ளையை நம்ம அடித்தோம்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் என்ன பதில் வரும்னா, என் பிள்ளை, நான் அடிப்பேன் அப்படின்வாங்க. அதுபோல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாரா? நம்ம சரியா நடக்கலைன்னா, நம்ம சரியா அவருடைய வழியில நடக்கலைன்னா, அவருடைய கோல், அவருடைய தடி என்ன பண்ணோம்? நம்மளை சரியான பாதையில நடப்பதற்கு நம்மளை என்ன பண்ணுவார்? ஒரு சில சிக்ஷைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். அப்போ நம்மளை நாமளே சுத்திகரித்து கொள்வது அவசியமா இருக்கிறது. அப்போ நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும். எதை சுத்திகரித்து கொள்ளணும்னா, நம்முடைய கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக நீங்கள் அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு வேலைகளும், நம்மளுடைய ஒர்க்கு, நம்மளுடைய செயல்கள், என்னுடைய செயல் கர்த்தருக்கு முன்பாக கரெக்டாக இருக்கா? நான் செய்கிற செயல், நான் செய்கிற வேலை, நான் செய்கிற ஒர்க்கு, ஒரு நாளைக்கு நம்ம செய்கிற வேலைன்னா நம்ம உழைக்கிற உழைப்பு கிடையாது. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற காரியம், தேவனுக்கு பிரியமாய் செய்கிற காரியம், ஒர்க்குன்னா நம்ம ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு வர்ற அந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. வர்றது, மற்றவங்க கிட்ட பேசுறது, வீட்டில் பழகிற விஷயம், மற்றவங்க கிட்ட பேசுகிற விஷயம், நம்மளுடைய செயல் காரியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து தான் இந்த இடத்துல செயல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பு ஏதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நம்முடைய மனசாட்சிக்கு முன்பாக பொல்லாப்பாய் தோன்றுகிற எந்த காரியத்தையும் விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஓயுங்கள். பொல்லாப்பாய் தோன்றுகிற எந்த காரியத்தையும் விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவை கொண்டிருக்கிறது. நல்லோர் மேலும் பொல்லார் மேலும், 2 நபர்கள் மேலேயும் அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறதா?
நோக்கமா இருக்கிறதாம். நல்லவங்களையும் பார்க்குதான், கெட்டவங்களையும் பார்க்குதான். அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் எல்லா நம்மளுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. நம்ம நினைப்போம், நான் செய்யற தப்பு, நான் பண்ற மிஸ்டேக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு வேணா தெரியாம போகலாம். அது நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும். ஆனா தேவனுக்கு முன்பாக நம்முடைய செயல்கள் எல்லாமே, நம்முடைய கிரியைகள் எல்லாமே நிர்வாணமா இருக்கிறதா. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அப்ப பாருங்க, அப்போ உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, ஏனென்றால் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார். அவருடைய கண்கள் பொல்லாப்பை பார்க்காது. அவர் சொல்றாரு, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஒருவனுக்கும் தேவனை தேடுகிற உணர்வு இல்லை, ஒருவனுக்கும் தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. எல்லோரும் வழி விலகி கெட்டு போய் ஏகமாய் விலகி போனார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அப்போ தேவனுடைய கண்களுக்கு முன்பாக பாவங்கள் என்ன பண்ண முடியாது. பாவத்தை அவர் பார்க்க மாட்டார், பாவத்தை அவர் நோக்க மாட்டார். பாவத்தை அவர் பார்க்குற மாதிரி இருந்தா தன்னை மறைத்து கொள்வார். பாவம் செய்கிற இடத்துலையோ பாவம் செய்கிற நபர்களையோ அவர் விட்டு அகன்று போயிடுவார். ஆமேனா இல்லையா? அப்போ பாவத்தை அவர் கண்டு பார்க்காது. அவருடைய கண்கள் யாரை நோக்குமா? நீதிமான்கள் மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குமா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவருடைய கண்கள் யாரை நோக்குமா? நீதிமான்கள் மேல். நீதிமான் நீதிமான் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீதிமான்னா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்படுறோம் பாருங்க. பயந்து கர்த்தருக்கு பொல்லாப்பை விட்டு விலகுறோம் பாருங்க, அவர்கள் தான் நீதிமான்கள். ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயரின் சதுசேயரின் நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். பரிசேயர் சதுசேயர் அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்கள் நீதிகள் எல்லாவற்றையும் கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க. தங்களுடைய காப்பு நாடாக்களை எல்லாம் அகலமாக்கி கொண்டு வழியருகே சந்த அருகே மனுஷர்கள் பார்க்கணும்னு சொல்லி மனுஷர்களுடைய பார்வைக்கு அவங்க என்ன பண்றாங்க? மனுஷனுடைய பார்வைக்கு அவர்கள் பரிசுத்தவான்களாக காணப்படுறாங்க. நாம் அப்படி கிடையாது. நாம் எல்லோருமே ஆயக்காரனை போலவங்க தான். ஒவ்வொரு நாளும் நானும் ஜெபிக்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஒரு ஆயக்காரனை போல. ஆயக்காரன் தன்னுடைய பாவத்தை குறித்து, தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவரை ஏறெடுக்க துணையாமல் தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டு, இந்த பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் என்று என்ன பண்ணானா? அவன் வேண்டுதல் செய்தானா. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு இவன்தான் நீதிமான். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. மரியாள் என்ன பண்ணா? தன்னுடைய பாவத்தின் நிமித்தமா ஆண்டவருடைய காலை கழுவுறா, தலையில பரிமள தைலத்தை ஊத்துறா, ஓயாம முத்தம் செய்கிறா, அவரிடத்துல அன்பு செலுத்துறா. மற்ற எல்லாருமே அவரை இன்வைட் மட்டும் பண்றாங்க. மற்றவர்களெல்லாம் அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனா அவருக்கு ஏற்ற ஒரு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மரியாதையை செலுத்தலை. ஆண்டவருக்கு அழைப்பு மட்டும் கொடுத்தாங்க, ஆனா ஆண்டவருக்கு ஏற்ற மரியாதையை செலுத்தலை. ஆண்டவருக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கல, ஆண்டவரை முத்தம் செய்யல, ஆண்டவரை கட்டி பிடிக்கல. வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு மட்டும் ஒரு அழைப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஆண்டவரை கனப்படுத்தினது யாருன்னா, ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரை கனப்படுத்தினாள் என்று பார்க்கப்படுகிறது. அப்போ அவர்கள் அல்ல, இவள் தான் நீதிமானாக்கப்பட்டா. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இவளுடைய அந்த பரிசுத்தம் என்கிற அந்த வாசனை தான் அந்த வீடு முழுவதும் நிறைந்ததாய் காணப்பட்டதா. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ நம்மளுடைய கிரியைகள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக நீங்க என்ன பண்ணுங்க? அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஓயாமல் தீமை செய்வது தான் மனுஷர்களுடைய இயல்பு. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவரே சொல்றாரு, நன்மை செய்கிறவன் ஒருவனாகினும் இல்லை. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? தீமை செய்தால் பாவம் எங்க படுத்திருக்கோம்? வீட்டு எங்கேயும் போகாது, வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கோம். எப்படா நீ வீட்டை திறப்ப உள்ள பூரலாம் அப்படின்னு சொல்லி
பார்த்துட்டு இருக்கோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணுதான், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் சரி, யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் சரி, நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம நன்மை மாத்திரமே அறிந்தாலே போதும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? தீமையை பார்க்காத அவர் சுத்த கண்ணராய் இருக்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அவர்கிட்ட யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லையா, அவர்கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லையா, எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. Jesus. போதும். நன்மை செய்ய படியுங்கள். படியுங்கள் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி நம்ம நன்மை செய்வது? சில பேருக்கு நன்மை செய்யறதுனா என்னது? யாராவது பிச்சைக்காரங்க பார்த்தா அவங்களுக்கு காசு போடுறது, அவ்வளவுதான், நான் நன்மை செஞ்சுட்டேன். ஏதோ அது புறஜாதிகளும் செய்யறாங்க, சன்மார்க்கரும் செய்யறாங்க, துன்மார்க்கர் கூட என்ன பண்ணுவாங்க, நாம செய்யற பாவத்தை போக்குறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு நம்ம இப்படி செஞ்சுட்டு போயிட்டா, நம்ம செய்யற அநியாயம், வட்டிக்கு விடுறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு அப்படி செய்வாங்க. அப்படி கிடையாது. நாம நல்லவர்களாய் இருந்து தீமையை அகற்றி விட்டு பொல்லாப்பை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நீக்கி விட்டு நாம் நன்மை செய்யும்படியாக நம்ம என்ன பண்ணணுமா, படிக்கணுமா. நன்மை செய்ய என்ன பண்ணணுமா, கற்றுக்கொள்ளணுமா. ஆண்டவர் என்ன சொல்றார், என்னுடைய நுகத்தை உங்களிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய சுமை எப்படி இருக்கிறது, லகுவாய் இருக்கிறது. என்னுடைய சுமையை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம யார்கிட்டயோ மனுஷங்க கிட்ட கற்றுக்க கூடாது, தீமை செய்யறவங்க கிட்ட நம்ம கற்றுக்க கூடாது. அது யாரா இருக்கட்டும், இவங்க தீமை செய்யறாங்களா, இவங்க செய்யறது சரியில்லையா, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. நம்மளுடைய ரோல் மாடல் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள். நியாயத்தை நம்ம தேடணுமா. நியாயத்தை எப்படி தேடணுமா, நியாயத்தை அலசணும். நம்ம எது நியாயம் எது அநியாயம் என்பதை அறிந்து கொண்டு, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஈஸியா வட்டிக்கெல்லாம் விடுறாங்க. என்ன பண்றாங்க, அசால்ட்டா வட்டிக்கு விடுறாங்க. வட்டிக்கு விட்டு என்ன பண்றாங்க, கழுத்தை பிடிக்கிறாங்க, பணத்தை வையின்றாங்க. புரியுதுங்களா? இது நியாயம் கிடையாது. அப்போ எது நியாயம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது நியாயம் என்பதை நாம என்ன பண்ணணுமா, தேடணுமா. ஒடுக்கப்பட்டவர்களை எல்லாம் என்ன பண்ணணுமா, ஆதரிக்கணும். யார் யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்துல ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, நாம நல்லா இருக்கிறோம், நாம செழிப்பா இருக்கிறோம், நாம உயர்வா இருக்கிறோம், நாம நன்மையை புசிக்கிறோம்னா, யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்துல ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. எந்த விதத்துல ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், ஆதரிப்போம். யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்களுடைய நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் நம்ம என்ன பண்ணணும், விசாரியுங்கள். அப்படின்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றது இல்லை. என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி கேட்கறதுல நம்ம என்ன பண்ண மாட்டோம், குறைஞ்சிட மாட்டோம். எனக்கு என்ன வந்தது, எனக்கு என்ன வந்தது, நான் போய் கேட்க போவேன், என் தலையில போடுவாங்க பிரச்சனை, என் மேல என்ன பண்ணுவாங்க, சுமத்துவாங்கன்னு சொல்லி நம்ம சுயநலம் உள்ளவர்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. புறஜாதிகளா இருக்கும் பொழுதே ஏதாவது ஒரு விஷயம் பக்கத்துல சண்டை பிரச்சனை அப்படி இப்படின்னு வந்தா, எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, பூந்துருவாரு உள்ள, பலார் பலார்னு அடி கொடுப்பாரு. எவனாவது குடிகாரனா இருந்து பொண்டாட்டியை ரொம்ப டார்ச்சர் கொடுத்து ஏதாவது அநியாயம் பண்ணானா பலார்னு அடிப்பாரு எங்க அப்பா. நீ யாரியா என் பொண்டாட்டிக்கு நீ இது பாரு அப்படின்னு அசிங்கமா ஏதாவது கேட்டா கூட திரும்ப பேசுவியான்னு சொல்லிட்டு பட்டாருன்னு அடிப்பார். இந்த மாதிரிலாம் அடிச்சதுக்கு அப்புறம், சார் நீங்க அடிச்சு அடிக்கல, நான் என்ன பண்ணிட்டேன், திருந்திட்டேன்லாம் மன்னிப்பு கேட்டவங்க உண்டு. இப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன பண்ணணும், நிக்கணும். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எனக்கு இந்த பல்சரோட ரேட்டு ஏறிடுச்சு. எனக்கு ரொம்ப கொஞ்சம் வேலை அலைச்சல்னால அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் என்ன பண்ணேன், அமிர்தா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு செகண்டில் ஒரு ஐயா கட கடன்னு ஓடியாந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, நான் கொஞ்சம் மூச்சு வாங்கி உட்காந்துட்டு இருக்கேன்.
நான் இப்படி திரும்பி பார்க்கிறேன், அவர் செம்மையா மூச்சு வாங்குறாரு. ஆனா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னப்பா இது சோதனை. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு நம்ம நினைக்கும் போது நம்ம பக்கத்துல ஒருத்தர் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கிறார். மூச்சு வாங்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, காதுலயும் மூக்குலயும் என்ன வந்தது, ரத்தம் வந்தது. என்னால நடக்க முடியல அப்படி இப்படின்ற. நான் மனசுக்குள்ளேயே சொன்னேன், ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம், இவரை காப்பாத்துங்க, இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் இங்க பார்க்க முடியாது, உடனே ஓடுங்க, ஸ்டான்லிக்கு போங்க, ஸ்டான்லிக்கு போங்க, இது ஜிஹெச் போங்க, ஜிஹெச் போங்க. என்னால முடியாது, என்னால முடியாது, எனக்கு ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அப்ப நான் அம்மா கிட்டயும் விக்கி கிட்டயும் நான் சொன்னேன். விக்கியும் கூட இருந்தா, அம்மாவும் கூட இருந்தா. ஜெபம் பண்ணுங்க, இவருக்காக ப்ரேயர் பண்ணுங்க, இவருக்காக ப்ரேயர் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க தயவு செய்து. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லயும் சரி, படுத்துட்டு எனக்கு குளுக்கோஸ் ஏறும் போதே, ஆண்டவரே அந்த ஐயாவை காப்பாத்துங்க, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒண்ணே ஒண்ணுதான், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்மளுடைய காரியங்கள் மாறணும்னா, நம்மளுடைய செயல்கள் ஏதாவது விஷயங்கள் நம்ம மாறணும்னா, நம்ம மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக அங்கலாய்க்கணும், மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யாரு ஆண்டவர் வந்து படுக்கைய மாற்றி போடுவார்னு சொல்லுங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்தை வாசிங்களேன். சீக்கிரம். வியாதியின் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறார்னு ஒரு வசனம் வரும். யாராவது எடுத்து, இல்லைங்க அது இல்லைங்க, அது இல்லைங்க. யாரெல்லாம் திக்கற்றவங்க, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள ஆதரிக்கிறவங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்றவங்களுடைய ஜெபம் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அவங்களுடைய படுக்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், மாற்றி போடுவாராம். எதனாலன்னு கேளுங்களேன். யாரெல்லாம் திக்கற்று இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக, பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக யாரெல்லாம் மனதுருகுறாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்காக அங்கலாய்க்கிறாங்களோ, அந்த வசனம் நான் தப்பா சொல்லிட்டேனான்னு தெரியல, தெரிஞ்சவங்க எடுத்து வாசிங்க. ஆ சங்கீதம் 41 2 வாசிங்க. 2. ஆ ஆ ஆ ஆ, பாருங்க. ஆ ஆ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை. யாரெல்லாம் எந்தெந்த வகையில சிறுமைப்பட்டு இருக்கிறாங்களோ, அவங்க மேல யாருக்கு சிந்தை இருக்கோ அவங்க தான் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவருடைய ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவரை சுற்றிலும் யார் இருந்தாங்கன்னா, வியாதியஸ்தர்கள், பிரச்சனையில இருக்கிறவங்க, போராட்டத்துல இருக்கிறவங்க, பிசாசின் பிடியில இருக்கிறவங்க, அவங்க தான் சுத்தி இருந்தாங்க. அவங்க தூரத்துல இருந்து வர்றத பார்த்து, ஆண்டவர் அவங்கள பார்த்து, அவர் என்ன பண்றாராம், மனதுருகி, இந்த ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இவங்க எப்படி இருக்கிறாங்களாம், வழி தப்பி திரிகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல மனதுருகி, அவர்கள் மேல கைகளை வைத்து அவர்களை சுஸ்தப்படுத்தினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேல சிந்தை உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, சிந்தையுள்ளவர்கள் பாக்கியவான். இவங்க அப்போ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இவங்களுடைய படுக்கை, வியாதி, இவன் வியாதியில கடந்தா இவனுடைய படுக்கை, வியாதி எல்லாவற்றையும் ஆண்டவர் முழுவதையும் மாற்றி போடுவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மற்றவர்களுக்கு இரங்கலன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவர்களுடைய சிறுமையை பார்த்து நம்ம அங்கலாய்க்கலன்னா, நாம சிறுமப்படும் பொழுது ஆண்டவர் அங்கலாய்க்க மாட்டாரு, நகைப்பார். ஆமேனா இல்லையா? மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இங்க மனசு என்ன பண்ணணும், துடிக்கணும். மற்றவர்களுடைய பிரச்சனையை பார்த்து, ஆஹா, படு படு படு, நல்லா படு, நல்லா அவஸ்தைப்படு, நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தனே, நான் இப்படி இருந்தனே அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய பிரச்சனையை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. மற்றவர்களுடைய பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அந்த அங்கலாய்ப்பு, அந்த மனத்தாங்கல் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏன் ஒரு வியாதி படுத்த படுக்கையில இருந்தா கூட ஆண்டவர் தட்டி என்ன பண்ணிடுவார், நம்மள எழுப்பிடுவார். வியாதியின் படுக்கை முழுவதையும், சிறுமைப்பட்டவன் மேல நம்ம சிந்தையுள்ளவர்களாய் இருந்தோம்னா நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், வியாதியின் படுக்கையிலிருந்து நம்மளை தூக்கி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால நன்மை செய்ய என்ன பண்ணணும், நம்ம
படியுங்கள், நியாயத்தை என்ன பண்ணணும், தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் என்ன பண்ணுங்க, விசாரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். பாருங்க, மனுஷனுடைய வழிகள் எல்லாம், அவங்களுடைய வழி அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் அவங்க பார்வைக்கு எப்படி இருக்கிறது, சுத்தமா இருக்கு. யார்கிட்டயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். நான் கரெக்டான வழியில தான் நடக்கிறேன், என்கிட்ட என்ன குறை இருக்கு, நாம என்ன பண்ண மாட்டோம், நிதானித்து அறிய மாட்டோம். நமக்கே தெரியாம நம்ம பல தவறுகளை செய்வோம், பல மிஸ்டேக்ஸ் செய்வோம், நம்ம வழி தப்பிலாம் நம்ம நடந்து போவோம். ஆனாலும் நம்மளையே நாம என்ன பண்ணுவோம், மேய்த்து கொள்வோம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவங்க பார்வைக்கு எப்படியா, என் பார்வைக்கு நான் சுத்தமானவன். புரியுதுங்களா? ஆவியை நிதானித்து அறிகிறவர் யாருன்னா கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் ஸ்கேன் பண்ணுவார், நீ கரெக்டான வழியில நடக்கிறியா அப்படின்னு நம்மளை ஸ்கேன் பண்றவர் யாரு, கர்த்தர். அதனால நம்மளுடைய வழிகள், ஒருவனுடைய வழிகள் அவனாலே அவனுக்கு ஆகிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வழியை நீ கர்த்தரிடத்துல ஒப்புவித்தால் அவர் என்ன பண்ணுவார், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வாழ்க்கைய அவர்கிட்ட முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. உங்களால் ஏதாகிலும் செய்ய கூடுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், இயேசுவே என் செயல்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், பத்தியா எவ்வளவு சுயநலமா இருக்க. முதல்ல நீ செய்யாம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம 0 அப்படின்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் நீ யார்கிட்ட வர, என்கிட்ட வர. ஆனாலும் என்ன பண்றது, நீ திரும்ப நீ என்ன பண்ற, ஆபத்து காலத்துல நீ என்ன கூப்பிடுற, திரும்பவும் அந்த ஆபத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன மறந்துடுற, திரும்ப பிரச்சனை வரும்போது என்ன கூப்பிடுற, நான் உன்னை விடுவிக்கிறேன், உனக்கு நான் சுகத்தை கொடுக்குறேன், உனக்கு அற்புதம் செய்யறேன். நீ திரும்பவும் ரிட்டர்னா என்ன பண்ற, திரும்ப அதை தான் செய்யற, திரும்ப வேற காரியத்துக்கு போற, வேற வேலையை பார்க்குற. ஆனாலும் என் புள்ளன்னு சொல்லி நான் திரும்ப உனக்கு நான் எதை தரேன், உனக்கு நீ கேட்கறது எல்லாத்தையும் நான் தரேன். உனக்கு விடுதலை தரேன், சுகத்தை தரேன், அற்புதத்தை செய்கிறேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு முழு சோத்துல பூசணிக்காவை மறைக்கிறது போல நாம் ஆண்டவருக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம், துரோகம் பண்றோம். ஆமாவா இல்லையா? அவரை தேடி வர்றதுல குறை வைக்கிறோம். பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் என்கிட்ட காட்டுறாரு, ஒரு அங்கலாய்ப்போடு நம்மளை நடத்துகிற மேய்ப்பர் நம்மளை எப்படி நடத்தக்கூடாதா, துக்கத்தோடு நடத்தக்கூடாதான். புரியுதுங்களா? நம்மளை நடத்துகிற மேய்ப்பர் நம்மளை துக்கத்தோடு நடத்தினாலே நமக்கு பிரச்சனை தான். அவர் லிஸ்ட்டு போடுறாரு பார், 50 பேர் வரல பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடி வருவதை காட்டிலும் நமக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான் எழுந்திருக்கும் போது லேசாக தலைவலிக்கிற மாதிரி லேசான தலைவலிக்கு படுப்போம். ஆனால் அந்த லேசான தலைவலியே நமக்கு பெரிய தலைவலி ஆகிடும். புரியுதுங்களா? லேசா அருவாமனையில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், என் கையை வெட்டிக்கிட்டேன்னு ஒருத்தங்க சொன்னாங்க. இல்லை, வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதனால எங்கள் வீட்டுக்காரர் கறி வாங்கிட்டாரு, கறியை ஆக்கி வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கறியை வெட்டுறதுக்கு போனேன்னா கையை என்ன பண்ணிக்கிட்டேன், கத்திரிக்கோள் அருவாமனையில் வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அது நல்லா ஆழமாக பதிஞ்சு போச்சு. அப்போது ஆண்டவரை தேடாம நீ வாழ்ந்தீன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நீ என்னை விட்டுட்டீன்னா நானும் உன்னை விட்டுடுவேன். ஒரு சிஸ்டர் அப்படிதான் 2 வாரமா சுறுசுறுப்பாக ஓடுறாங்க. நான் அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு தெரியாதுன்னு. ஞாயிற்றுக்கிழமை ஓடுனீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடுனீங்கன்னா பிரச்சனை வந்தால் என்னை கேட்காதீங்கன்னு. பிரச்சனை உடனே வந்துச்சு. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. பிரச்சனையை நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஸ்பேஸ் பண்ணணும். ஆண்டவர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு ஆண்டவர் கண்டிஷன், பரலோக ராஜ்யம்
பலவந்தம் பண்ணப்படுகிறது. யாரெல்லாம் அதை பிடித்து கொள்றாங்களோ அவங்க தான் அதில் பிரவேசிப்பாங்க. நமக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு ரூலை கொடுத்திருக்கிறார். அந்த ரூலை நம்ம தாண்டி ஞாயிற்றுக்கிழமை என் இஷ்டம் போல நான் எதை வேணா பண்ணுவேன்னு சொல்லி நம்ம செஞ்சோம்னா அடி எங்க வரும்? அடி மறுநாளே விழும். எப்போ வேணா அந்த வாரத்துக்குள்ளேயே என்ன பண்ணோம்? அடி விழும். அப்புறம் அப்படி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம எங்கே விழுந்து கிடக்கணும்? தேவ சமூகத்தில் விழுந்து ஆண்டவர் அடி போட்டு தான் சில பேரை கொண்டு வரணும்னு இருந்தால் அடி வாங்கிட்டு தான் எங்கே வருவாங்க? அப்படி வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம வாசிப்போம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சீக்கிரம் முடிச்சிடுறேன். வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை நீங்க என்ன பண்ணுங்க? சுத்தமாக்குங்க. வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தை நம்ம என்ன பண்ணணும்? சுத்தமாக்கு. வெளிப்புறத்தை நம்மளால சுத்தமாக்க முடியும். நம்ம நல்லா என்ன பண்ணுவோம்? பாலிஷ் போட்டு, விதவிதமான சோப்புகளை போட்டு, விதவிதமான சென்ட்டுகளை போட்டு, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வெளிப்புறத்தை நாம சுத்திகரிக்க நம்மளால முடியும். ஆனா உட்புறத்தை சுத்திகரிக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பக்தன் தாவீது அவர் சொல்றாரு, என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் அப்படின்னு. நீங்க எனக்கு உணர்வை தாங்க, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? உணர்வடைவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? உணர்வடைவேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 51:10 சொல்றார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே என்ன பண்ணுங்க? சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை எனக்குள்ள நீங்க புதுப்பியுங்க. எல்லாருக்குள்ள இருதயம் இருக்கு, எல்லாருக்கும் இருதயம் இருக்கு. ஆனா தாவீது ஸ்பெஷலா கேட்கிறாரு, அந்த சுத்தமான இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க? உருவாக்குங்க, மேக் பண்ணுங்க. நிலை வரமான ஆவியை என்னில் என்ன பண்ணுங்க? புதுப்பிங்க. சாலமோன் சொல்றாரு, நான் வலது புறமாவது இடது புறமாவது நான் சாயாம உங்களை நேராக என்ன பண்ணணும்? பார்க்கணும். தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஒரு பொழுதும் அசைக்கப்பட்டு போக மாட்டேன். அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி சாயக்கூடாது. உறுதியாய் ஒரு நிலைவரமாய் ஸ்டடி. புரியுதுங்களா? ஸ்டடியா நான் என்ன அந்த பக்கமும் சாய மாட்டேன், இந்த பக்கமும் சாய மாட்டேன். என் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வச்சிருப்பேன். எனக்கு முன்பாக என் கர்த்தர் இருந்தார்னா அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ன்ற ஒரு பயம் இருக்கும். நான் எந்த பாவத்துக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆளாக மாட்டேன். துணிஞ்சு எந்த பாவத்தையும் என்னால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் பாவம் செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? அந்த பாவத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நம்மையே நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேய்த்து கொள்ளக்கூடாது. பக்தன் தாவீதை போல நம்மளுடைய காரியங்களை, நம்மளுடைய கிரியைகளை நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கணும். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசிங்களேன். ஒரு குஷ்டரோகி சொல்றான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா என்னை சுத்தமாக்குங்க, இந்த குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமாக்குங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லி உடனடியா அவனுடைய சரீர வெளி காரியங்கள், வெளியில இருக்கிற அந்த குஷ்ட ரோகத்தை, லெப்ரசி, அதை என்ன பண்ணார் ஆண்டவர்? உடனடியாக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரிமூவ் பண்ணிட்டு விடுதலை ஆக்கிட்டாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான் அவன், என்ன சுத்தமாக்கும்னு சொல்லி. அப்போ வெளியில இருக்கிற வியாதியை நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? விடுதலை ஆக்குறோம். அப்போ தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா நோய் கொண்டு ஒடுங்கி போகிறதுன்னு தாவீது சொல்றாரு. நான் உளையான சேற்றிலும் படுகுழியிலும் அமிழ்ந்து கிடக்கிறேன், என்னை தூக்கி விடுகிற யாருமே இல்லப்பா. என்னை உளையான சேற்றிலிருந்தும் படுகுழியிலிருந்தும் தூக்கி விடுகிற என் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி தாவீது என்ன பண்றாரு? என் ஆத்துமாவை தேற்றுங்க, என் ஆத்துமாவை குணமாக்குங்க, என் ஆத்துமா நோய் கொண்டு ஒடுங்கி போகிறதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஆத்துமாவை மறந்துடுவோம். சரீரம் 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 சரீரம்னு நம்ம சரீரத்தை மாத்திரமே நம்ம பார்ப்போம். ஆனா ஆத்துமா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டெத்துன்னு முடிவாயிடும். புரியுதுங்களா? கிட்னி போச்சுன்னா ஆல் அவுட்டுன்னு. ஆனா ஆத்மா அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய டெத்து கன்ஃபார்ம்.
அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் ஆத்துமாவை தேற்றுங்க, என் ஆத்துமாவை என்ன பண்ணுங்க, கழுவுங்க. என் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நீங்க என்ன பண்ணுங்கப்பா, கிருபை செய்யுங்க. என் ஆத்துமாவுல வாழ்கிற தேவன் நீர் அப்படின்னு சொல்லி தாவீதை போல என் ஆத்துமாவை குணமாக்குங்க. அப்ப இந்த குஷ்டரோகி சொல்றாரு, உங்களுக்கு சித்தம்னா சுத்தமாக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, சித்தம் இருக்கு, சுத்தமாகுன்னு. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரே என் ஆத்துமாவை குணமாக்க உங்களுக்கு சித்தம்னா நீங்க சுத்தமாக்குங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் அதற்கும் என்ன பண்ணுவாரு, சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தன் சொன்னா என்ன சொன்னாமா, என் ஆத்துமாவே உனக்கு பலவித பொருட்களெல்லாம் சவதரிச்சு வச்சிருக்கிறேன், பொருள் எல்லாம் சேர்ந்துருச்சு குடோன்ல, ஸ்டாக் ஃபுல்லா அவனுடைய விளைச்சல்கள் மிகுதியா இருந்து எல்லாம் குடோன்ல சேகரிச்சு வச்சுட்டான். எல்லாம் நிரம்பி வழியுது, அவனுடைய ஆலை எல்லாம் நிரம்பி வழியுது. ஆனா அவன் எப்படி இருக்கிறான், செம்ம திருப்தியா இருக்கான். இன்னைக்கு நம்மளுக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம், கை நிறைய பணம், சொத்து, நகை எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு தெம்பா இருப்பீங்க. உலக பிரகாரமான ஒரு தெம்பு உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அது உங்க ஆத்துமாவை என்ன பண்ணாது, திருப்திப்படுத்தாது. அது உங்களுடைய மாம்ச பலத்தை தான் திருப்திப்படுத்துமே தவிர உங்களுடைய ஆத்தும பலத்தை என்ன பண்ணாது, திருப்தி செய்யவே செய்யாது. அப்ப அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மதி கேடனே அப்படின்றாரு. இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா எடுக்கப்பட்டு போகுமானால் நீ சேர்த்து வைத்திருக்கிற, சவதரித்து வைத்திருக்கிறது எல்லாம் அது யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமே. அப்ப எவ்வளோ ஒரு ஒரு மனுஷன் ஆஸ்தி சேர்த்தாலும், சொத்து சேர்த்தாலும் அது அவனுக்கு என்ன கிடையாது, ஜீவனே கிடையாது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்து. நமக்குள்ள ஜீவனாய் வாழ்கிறவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு நமக்கு பெனிஃபிட், ஆதாயம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் நமக்கு உயிராய் இருந்தா சாவு நமக்கு ஆதாயம். அந்த ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆனா சொத்தை சேர்த்து சொத்தை சேர்த்து சொத்தை சேர்த்து, ஆண்டவரே இவ்வளோ சொத்து சேர்த்துட்டனே, இதை விட்டுட்டு போக முடியலையேன்னு சொல்லி அந்த சொத்தே நம்ம உயிரை வாங்குறதா இருக்கும். ஆமாவா இல்லையா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே அதுவே மிகுந்த ஆதாயமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்துல பேதுரு அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன பண்ணுங்க நீங்க, பேதுரு சொல்றாரு, ஏன் காலை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கழுவ கூடாது. ஆண்டவர் அரை கட்டி கொண்டு என்ன பண்றாரு, தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துறாரு. அவர் தன்னுடைய சீலையை கழட்டி வச்சுட்டு இடுப்புல ஒரு அறையை கட்டி கொண்டு அந்த துணியால என்ன பண்றாரு, தண்ணியில நினைச்சு சீஷர்களுடைய கால்களை கழுவுறாரு. அப்ப பேதுரு மாத்திரம் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க போய் என் காலை கழுவலாமான்னும் பொழுது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் காலை கழுவலன்னா என்கிட்ட உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்றாரு, என் கால் மட்டும் இல்லை, என் தலையை கழுவுங்க, கையை கழுவுங்க, அப்படியே குளிப்பாட்டி விட்டுருங்க அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முழுவதும் முழுகினவன் அவன் என்ன பண்ண தேவையில்லை, முழுவதும் முழுக வேண்டிய அவசியம் தேவையில்லை, கால்கள் மாத்திரம் கழுவினா போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் என்பது நம்மளை சுத்திகரித்து கொள்ளக்கூடிய ஒரு நீதியா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் எல்லாம் நீதியை நிறைவேற்ற என்ன பண்ணுங்க, நீங்க பிரயாசப்படுங்க. ஞானஸ்தானம் எடுத்தாலே அவருடைய நீதிக்குட்பட்டவர்களாய் நாம வந்தாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் அவருடைய நீதிக்குட்பட்டவர்கள் தான். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப அவர் சொல்றாரு, முழுகினவன் முழுவதும் முழுக வேண்டிய அவசியம் இல்லை, கால் மாத்திரம் கழுவினா போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யோவான் சொன்ன என்ன சொல்றாரு, உங்களுடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் என்ன இல்ல, பாத்திரன் அல்லன்றார். அப்ப அவர் சொல்றாரு, இப்ப இடம் கொடு, இப்படிப்பட்ட நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார், தன்னை தாழ்த்தி விசுவாசிகளுக்கு, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி நடக்கணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்காம இல்லை, நாம தான் கத்துக்க மாட்டேங்கிறோம். புரியுதுங்களா? அவர் நமக்கு நாம எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய பாதத்தின் அடிச்சுவடுகளின் மாதிரியை பின்பற்றுகிறதற்கு நமக்கு என்ன பண்றாரு, அவர்
கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுங்கப்பா, நான் கற்றுக்கொள்ளுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த சுத்திகரிப்பின் ஆராதனையில ஒவ்வொருவரும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுங்கப்பா, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உபதேசத்தினால உங்களை நீங்க என்ன பண்றீங்க? சுத்திகரித்து கொள்ளுகிறீங்க. 2 விஷயத்தினால நம்ம சுத்திகரித்து கொள்ளுகிறோம். 3 விஷயத்துல நம்ம சுத்திகரித்து கொள்றோம். ஒன்று ஞானஸ்தானத்தினால நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீங்க. 2, இப்ப நீங்க கேக்குறீங்க பாருங்க, இந்த உபதேசம், டாக்டரின், இந்த உபதேசத்தினால நீங்கள் சுத்திகரிக்கப்படுறீங்க. உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த உபதேசத்தை கேட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கிறவன் அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவான்? உபதேசத்தை கேட்டு 30, 60, 100 நாம் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு வரத்தை கொடுத்துட்டு நம்ம புதைச்சி போடுறவங்களா இல்ல. உபதேசத்தை கேட்டு இந்த காதுல கேட்டு இந்த காதுல விடுறவர்களா இல்ல. சொல்லுகிற கேட்கிற உபதேசத்தை நீங்க எங்க அனுப்பணும்னா உள்ளத்துல அனுப்பி நீங்க அசை போடுகிறவர்களா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப முதலாவது ஞானஸ்தானம் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? சுத்திகரித்து கொள்ளணும். 2வது அவருடைய உபதேசத்தை கேட்டு சுத்திகரித்து கொள்ளணும். 3வது நீங்கள் நன்மை செய்து பிறருக்கு உதவிகளை செய்து, வசனம் எழுதியிருக்கேன் நானு, நன்மை செய்து மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உதவிகளை செய்து நீங்க என்ன பண்ணணுமா? சுத்திகரித்து கொள்ளணும். அந்த வசனம் நான் மறந்துட்டேன். அந்த வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம்  தான தர்மம் செய்து மற்றவர்களுக்கு தர்மம் செய்து நம்மளை என்ன பண்ணணுமா? சுத்திகரித்து கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிற ஆசி சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தங்களை சுத்திகரித்து கொள்வதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு இந்த முறைமைகளை அவங்க என்ன பண்ணுறாங்க? கரெக்டா கடைபிடிக்கிறாங்க. ஆர்சி கோயில்கள் அவங்க ஆர்சி சர்ச்சுக்கெல்லாம் வெளியே பாருங்களேன், நிறைய திக்கெட்டுறவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. எதுக்காக கேளுங்களேன், அவங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 50, 100, 500 கூட போடுவாங்க. போட்டு அவ்வளவுதான், என் பாவம் என்னாச்சு, என்ன நான் சுத்திகரிச்சிட்டேன், என்ன நான் என்ன பண்ணிட்டேன், சுத்திகரித்து கொள்ளுகிறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களை சுத்திகரித்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, இதையும் செய்யணும், அதையும் விடாது இருக்கணும். நியாயத்தையும் விடக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதையும் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாம நியாயம் 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 நம்முடைய நியாயத்தை காட்டுவோம். அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க? உதவி 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 சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? உதவியை மாத்திரம் காட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதையும் செய்யணும், அதையும் விடாது இருக்கணும். சில பேர் இதையும் செய்யறது இல்ல, அதையும் செய்யறது இல்ல. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா, கை நல்லா தானே இருக்கு, கால் நல்லா தானே இருக்கு, நான் அப்படி கேட்கவே மாட்டேன். பாரு நல்லா நடக்குது பத்தியா, காசு கேக்குது பத்தியா, நம்ம கிட்ட கேட்டாங்களா நான் டக்குன்னு கொடுத்துருவேன். எப்படியோ நம்ம கிட்ட இறந்து கேட்குறாங்க, நம்ம கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. எங்க வீட்டு வழியா வருவாங்க, ஓ அம்மா அம்மா அம்மான்னு, அம்மா அம்மான்னு பயங்கரமா கத்துவாங்க. யார் வீட்டு முன்னாடினா மார்வாடி வீட்டுக்கு முன்னாடி தான் கத்துவாங்க. எனக்கு அதுவே கோவம் வரும். நான் ஏம்மா கூப்பிட்டு இந்தாம்மான்னு சொல்லிட்டு பையில போட்டு கீழே போடுவேன். கத்துறத மார்வாடி அவங்க வீட்டுக்கு முன்னாடி எதுங்களுக்கும் ஒரு இறக்கமே இருக்காது. போட்டா தூரத்துல இருந்து ஒரு ரூபாவை தூக்கி போடுங்க. கஷ்டமா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அவங்க சொன்னாங்க புடவை இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு. இருங்க புடவையும் தரேன், வீட்டுல கொஞ்சம் இது இருக்கு, கிச்சடி வேணுமான்னு கேட்டேன். அப்படின்னு. இருங்க சூடு பண்ணி தரேன்னு சொல்லி சூடு பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு புடவைய போட்டு ஒரு 20 ரூபாய் போட்டு, புரியுதுங்களா? ஒரு திருப்தி. புரியுதுங்களா? நம்ம நியாயத்தின்படி நடக்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யறதுலயும் நம்ம என்ன பண்ணணும்? கையை நம்ம கொஞ்சம் இப்படி நீட்டினா ஆண்டவர் நமக்கு எப்படி நீட்டுவாரு? நல்லா நீட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வலது கை கொடுக்கறது, இடது கை கொடுக்கறது, வலது கைக்கு என்ன பண்ணக்கூடாது?
தெரியாம நம்ம செய்தோமானால் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பார். நாம நீதி உள்ளவர்களாய் தேவனுக்கு எதெல்லாம் பிரியமோ அதை நாம செய்ய நம்ம பிரயாசப்படுவோம். ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக இந்த வார்த்தையை. ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவாதி தேவனே, மே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில்